நான் பியூட்டிஃபைங் ஹோம் அருணா ரமேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காரா சேவ் குருமா. இது புது டைப்பு பாருங்கள். எண்ணெயில் பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை, கிராம்பு போட்டிருக்கேன். இது இப்போ பொரிஞ்ச உடனே வெங்காயம் தக்காளி விழுது. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போடணும். அதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்க விடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வணக்கம். இதை பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போது ஒரு கரண்டி எடுத்து நல்லா வணக்குங்க. மஞ்சத்தூள் போடணும், அப்புறம் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போடணும், ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த காரா சேவை கட் பண்ணி மிளகாத்தூள் போட்டாச்சு பாருங்கள். அடுத்தது காரா சேவை கட் பண்ணி போடணும். அப்படியே இந்த காரா சேவை பேக்கெட்டு கடையில் விற்கும். அதை வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரா சேவ் போட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினீங்கன்னா நல்லா கொதிக்கும். அப்புறம் கடைசியாக இறக்கும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க. சூப்பராக இருக்கும். இதான் காரா சேவ் குருமா.